மல்லி 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 மல்லி. ஆனா இப்ப நான் அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு தான் வரேன். அக்காவையும் வீட்ல வச்சுட்டு நான் இப்படி பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? ஏய், சரியான மரம் மண்டடி நீ எல்லாம். ரேணுகா மாதிரி மர கழண்டவன்ற அடையாளத்தோட பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தெளிவா இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இப்படி எல்லா விஷயத்திலயும் கோட்டை விட்டுட்டு நிக்கிற பாரு. உன்ன மாதிரி பைத்தியமால இருக்கவே கூடாது. இப்ப கதிரேசன் கிட்ட சொல்லணும்னு யார் முடிவெடுத்தா? 2 பேரும் தான். ஆனா ஒரே நேரத்துல பைத்தியக்காரிய சாமர்த்தியசாலியா உன்னால மட்டும்தாண்டி இருக்க முடியும். இப்பவும் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா? முதல்ல அவராதான் கேட்டாரு. அதுவும் எனக்காக தான். அதுவும் நீங்க அவர்கிட்ட எனக்காக பேசுனீங்கல்ல, மல்லி நிலைமை என்ன ஆகும்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அவர் எடுத்த முடிவுதான் அது. நானும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டேன். எனக்காக இல்ல, என்னதான் இருந்தாலும் அவர் பொண்ணு உயிரோட இருக்காங்கன்றத அவருக்கு தெரியப்படுத்ததானே செய்யணும். அவங்கள இவர் கொலை பண்ணிட்டாருங்கிறது தானே கதிரேசன் இவர் மேல சொல்ற குற்றச்சாட்டு. இப்போ அதுக்கு இடமில்லாம போயிடும்ல பெரியமா? ஏய், இப்பவும் அவர் மேல குத்தம் இல்லாம போயிடும்னு பேசுறியே தவிர உன் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறியே. இல்ல, என்ன ஆக போகுது பெரியமா? எவ்வளவோ பார்த்தாச்சு. இதுக்கு மேலயும் பெருசா இருக்கான்ற அளவுக்கு பிரச்சனையெல்லாம் கடந்து வந்திருக்கோம். பாத்துக்கலாம். என்ன 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 பாத்துக்குவ? நீ என்ன பாத்துக்குவன்னு நான் கேக்குறேன். அந்த கதிரேசு எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது? இப்ப நீங்க 2 பேரும் அப்படியே போய் அவர் பொண்ணு ஒப்படைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஐயோ, ரொம்ப நன்றி மல்லி. நீ மட்டும் இல்லன்னா என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டான்னு உனக்கு அப்படியே பாராட்டு விழாவை எடுக்க போறான். முதல் வேலையும் உன்னை எப்படி கட் பண்ணி விடுறதுன்னு தான் பாப்பான். எவ்வளவு செலவு பண்ணியாச்சோ அவளை குணப்படுத்தி விஜயோட சேர்த்து வைக்கணும் தான் எந்த அப்பனும் நினைப்பான். அது தப்பில்லையே. அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல பிள்ளை. ஆனா உன் வாழ்க்கை தப்பாயிடுமே பிள்ளை. நீ எங்க போவ பிள்ளை? எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு பெரியமா. அவர் சொன்ன வாக்க காப்பாத்துவாரு. என்னை எங்கேயும் போக சொல்ல மாட்டாரு. போக சொல்லாம நீ என்ன பேரோட என்ன அடையாளத்தோட இங்க இருப்ப மல்லி? இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? இல்ல கதிரேசன் உன்ன ஐயோ தன் மகளுக்கு தங்கமான தங்கச்சியா இருந்துட்டு போட்டோன்னு விட போறானா? பேசுற பார் பேச்சு. இங்க பார், இன்னைக்கு நீ விழுந்து விழுந்து அக்கா அக்கான்னு கவனிச்சுக்கிறியே, நாளைக்கு அவ குணமானதும் யாரடி நீ என் புருஷனை பங்கு போட வந்திருக்கியா, மரியாதையா ஓடி போயிடுன்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. ஐயோ, எந்த பொண்ணுடி புருஷனை விட்டு கொடுப்பா? இப்பதான் துளிர் விட்டுச்சு, சீக்கிரம் வளர்ந்துரும்னு பார்த்தா இப்படி உன் வாழ்க்கைய நீயே அழிக்க பாக்குறியே. நீ நல்லா இருக்கிறதையே சூனியமாக்கிக்கிறியேடி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மல்லி. புரியல, எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரொம்ப தேங்க்ஸ் ராஜிமா. எதுக்கு? முதல்ல நான் ரேணுகாக்காவை பார்த்தேன்னு சொன்னதும் எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்னை திட்டினீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்களே செக் பண்ணிடுவோன்னு அதுக்கு ஆள் ரெடி பண்றீங்கல்ல, என்னை நம்பினதுக்கு தேங்க்யூ. இருக்கிறது ரேணுகாவா? ரேணுகா மாதிரி இருக்கிற யாரா வேணா இருக்கட்டும். யாரா இருந்தா எனக்கு என்ன? கதிரேசன் அசைச்சு பார்த்து பழைய கணக்க டேலி பண்ணலான் இருக்கேன். இவ்வளவு நம்புறாங்களாமா? நம்புறாங்க. இப்ப ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல ரஞ்சி, எனக்கு நீ உனக்கு நானு இருந்துட்டு இருக்கோம். இதுல உன்னை நம்பாம இருந்தா சரியா வருமா? நீ என்ன ஏமாத்தி சாதிக்கணும்னு நினைக்க போற? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? போன்ல பேசினது நான் தான் மேடம். என் பேரு விமலா. ஓ இல்ல, போட்டோல வேற மாதிரி இருந்தீங்களா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ, டிஸ்ப்ளே பிக்சர்ல ஹோம்லியா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் மேடம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்ல எடுத்த போட்டோ மேடம். இப்போ இந்த ரோலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் சூட் ஆகும்ல, அதனாலதான். இல்ல, இது எப்படி செட் ஆகும்? டவுட் வந்தாலும் வந்துரும். கொஞ்சம் யோசிப்போம். அதெல்லாம் ஒன்னும் யோசிக்கிறதுக்கு கிடையாது. இந்த லுக்லயே இருக்கட்டும். இதுதான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பேசுறீங்க நீங்க? கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிட்டு இப்படி போய் நின்னா யோசிக்க மாட்டாங்களா?
ஒரு எம்என்சில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்னு சொன்னா கூட ஓகே. இப்போ இவ போக போறது உங்க அப்பங்கிட்ட. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தெரியாம தான் கேக்குறேன். மனோகர் என்ன அவ்ளோ புத்திசாலியா? இவ போய் நின்னா அப்படியே சட்டுன்னு பிளாங்க் ஆகி எதையுமே யோசிக்காம ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவ போனா வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடலாம். விமலா, பரவாயில்ல, ஸ்மார்ட்டா தான் இருக்க. தேங்க்ஸ் மேடம். ம். பட் அவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மனோகருக்கு டவுட் வந்துட்டா நம்ம பிளானே ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். நான் சாரிலே போய்க்கிறேன் மேடம். நீங்க சொல்லுங்க. ஆ, நமக்கு அதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப டைம் இல்ல. ஜஸ்ட் 1 hour தான் கேப் கிடைக்கும். நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி விமலா, ம். போட்டோவை நல்லா பாத்துட்டல்ல? ஆமா மேடம், நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆர்டிஸ்ட் மேடம். ஒரு தடவை ஒருத்தங்கள பார்த்துட்டாவே அவங்க ஃபேஸ அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன். சூப்பர், சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கேன். ம். விமலா, அந்த மனோகர் ஒரு கிறுக்க மாதிரி இருப்பான். என்ன மேடம், மைண்ட் சரியில்லாத ஆளா? ஏய், இல்ல இல்ல இல்ல, முழுசாலாம் இல்ல. ம். அந்த ஆளு இவ அப்பா தான். கொஞ்சம் அறவே காடா இருப்பான். நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. சரிங்க மேடம். இப்படி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் கூடுதலாவே கவனமா இருக்கணும் மேடம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டாலே ஈஸியா கவுத்துடலாம். ம். நீ அவனை லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எப்படியாவது அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிரு. அங்க ரேணுகா இருந்தானா வீடியோ எடுத்துட்டா பெட்டர். ராஜிமா, இன்னும் என்ன முழுசா நம்பலையா? ஒருவேளை இருந்தாதான்னு சொல்றீங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. சரி விமலா, நீ போய் வீடியோ எடுத்துரு. ம். அதுக்கு சந்தர்ப்பம் அமையலனாலும் கிளியரா ஒரு போட்டோவாச்சும் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்துரு. ம் சரிங்க மேடம். ம் சரி, நீ தைரியமா கிளம்பு. இதான் டைம். மல்லி குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. விஜய் எங்கேயாவது வெளியில போயிருப்பான். அவங்க வரத்துக்குள்ள கச்சிதமா வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்துடணும். ம் ஓகே மேடம், வேலையை முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். ம் சரி, போயிட்டு வா. ம் Oh, wow. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரா இருக்கும்? இவ்வளவு மரியாதையா நம்மள கூப்பிடுறாங்க? இதோ வரேன். யாரு? குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங் சார். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் கவர்மெண்ட்ல இருந்து வரேன் சார். ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? சார்னு கூப்பிட்டேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தேனா? நீங்க என்ன பார்க்கல. பொதுவா அந்த நேரத்துல வீட்டுல பொம்பளைங்க தானே இருப்பாங்க. அதுவும் தப்பி தவறி ஆம்பளைங்க இருந்தாலும் வயசான கிழடு கட்டைங்க தானே இருக்கும். சாரி சார், உங்களை பார்த்தா வயசானவரா தெரியலையே சார். டை அடிச்சிருக்கீங்களா சார்? சச்சா, நோ, திஸ் இஸ் ஒரிஜினல் ஹேர், யூ நோ. வயசெல்லாம் கூட பெருசா எதுவும் ஆகல, ரொம்ப கம்மி தான். என்ன, உங்களை விட ஒரு 2-3 வயசு கூட இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. ஆமா சார், பார்த்தாலே தெரியுது. ஓகே, கம் டு தி பாயிண்ட். உங்களுக்கு சாரதார் பாருன்னு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஆஹா, இதை யோசிக்காம விட்டுட்டியே விமலா. அந்த அம்மா இவனை பூமர்னு சொல்லிச்சு. ஆளு பயங்கர ஷார்ப்பா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா சீட்டிங் பெருவழிங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. யா ரொம்ப கரெக்ட் சார். நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. அது ஒண்ணும் இல்ல சார். சிட்டில பெரும்பாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்கல்ல சார். அத வச்சுதான் சார் அப்படி கூப்பிட்டேன். சாரை பார்த்தா ஐடி கம்பெனி எம்ப்ளாய் மாதிரி தெரியுது. ஐ அம் ரைட் சார்? யா யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சார், சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். உட்கார்ந்து எழுதினாதான் சரியா வரும். உள்ள வரலாமா சார்? கரெக்ட் தான். பாவம், எத்தனை வீட்ல தான் வாசல்லே நின்னுட்டு எழுதுவீங்க. உள்ள போயிட்டு சாவகாசமா பேசிட்டு எழுதலாம். வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. மேடம், உங்க ஐடி கார்டு கொஞ்சம் காட்டுறீங்களா? ஐடி கார்டா? அது ஒண்ணும் இல்ல, எப்போதுமே அலர்ட்டா இருக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல.
போட்டோல வேற மாதிரி இருக்கீங்க. அதை விட நேர்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். இந்தாங்க. ஐயோ சாரி. ஐம் சாரி. சாரிங்க. வலிக்குதா? இல்ல சார். நானே எடுத்துறேன் இருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன டீடைல்லாம் வேணும்? டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, அதான் சொல்லிட்டேன். ஓ, தெரிஞ்ச டீடைல்ஸ் முதல்ல சொல்லுங்க சார். அப்புறமா நான் மத்தத வாங்கிக்கிறேன். சரி. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓ பாவம், வெயில்ல இப்படி வீடு விட ஏற விட்டாங்கல்ல. 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஜூஸ் கொடுத்து அவன் மனசுல இடத்த பிடிச்சிடணும். சூப்பர், ஜூஸ போடுவோம். நம்மள வேற எங்க இருக்கிற ஐடி ஆபீசர் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பர், அசத்திட்டோம். இதோ வரேன் செல்லம். ஓ, இங்க இருக்கீங்களா? என்னங்க மேடம், என்னாச்சு மேடம்? அது ஒண்ணும் இல்ல சார். இந்த புத்தர் போட்டோ அழகா இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். அது இருக்கட்டும் மேடம், ஜூஸ் எடுத்துக்கங்க. ஐயோ, சாரி சார், ஜூஸ் வேண்டாம். ஏன் மேடம்? த்ரோட் ப்ராப்ளம் சார். காஃபி டீ இருந்தா பரவாயில்ல. ஓ ஓகே, 2 நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சோ கைண்ட் ஆஃப் யூ சார். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் நாம காஃபி குடிச்சிட்டு தான் பேசணும். நீங்க ஃபேனு கீழே உட்காருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரியா? ஓகே ஓகே சார். யாரையுமே காணோம். இருந்தா இந்த ஆள் இப்படி வளைஞ்சிட்டு இருக்க மாட்டானே. மனோகரா, ஜோசியத்தை நம்பாம இருந்திய பாத்தியா? வயசு பொண்ணு உன்னை தேடி வந்திருக்கா. உன் ஜாதகத்துல 2 கல்யாண யோகம் இருக்குன்னு அந்த ஜோசியம் சொன்னதுக்கு அவசரப்பட்டு அவனை ஓட ஓட விரட்டினியே. இப்ப புரியுதா உனக்கு? யோகம் தான் செல்லும் உனக்கு.
இதோ வரேன் சொல்லும், வந்துட்டே இருக்கேன். இந்த ரூம் மட்டும் பார்த்துட்டா வேலை முடிஞ்சது. மாமா யாருங்க நீங்க? யார் நீங்க? உங்களை தான் கேக்குறேன், யார் நீங்க? நான் வந்து ஒரு சென்சஸ் எடுக்க. மாப்பிள வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. ரொம்ப வசதியா போச்சு. மாமா யார் இவங்க? இவங்க கவர்மெண்ட் ஆபீசர் மாப்பிள. மாமா என்ன சொல்றீங்க? மாப்பிள ஏதோ சர்வே எடுக்க வந்திருக்காங்க மாப்பிள. ஆமா, அந்த ரூம் பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, போட்டோஸ் ஏதாவது பாத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா மேடம்? ஆமா. உங்க ஐடி கார்டை கொடுங்க. மாப்பிள ஐடி கார்டெல்லாம் நான் அப்பவே வாங்கி செக் பண்ணிட்டேன். அவங்கள வாசல்ல வச்சு 2 கேள்வி கேட்டேன். மேடம் பாஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள விட்டேன். அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே முத கேள்வியா ஐடி கார்டை தான் கேட்டேன் நானு. ஐடி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உட்காரவே வச்சேன் அவங்கள. என்ன பண்றது இந்த காலத்துல, யாரதான் நம்புறது? மேடம் உங்க ஐடி கார்டை கொடுங்க. மாப்பிள அதான் நான் பாத்துட்டேன்னு சொல்றேனே மாப்பிள. அண்ணே, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஐடி கார்டை கொடுங்க, கேக்குறாருல்ல. ஐயே மேடம் 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 இருங்க மேடம், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஐடி கார்டு தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாப்பிள, இவங்களோட ஐடி கார்டு. இப்போ சென்சஸ்லாம் எடுக்கிறதா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே. இது சாம்பிள் சர்வே சார். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல சில ஏரியால மட்டும்தான் சார் எடுக்கிறோம். மேடம் டீ குடிச்சிட்டே பேசலாமே. மாப்பிள உனக்கு டீ வேணுமா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரவா? கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமா இருக்கும். ஏய் 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 நில்லு. ஏய் இல்ல இல்ல. ஏய் இல்ல. ஏய் இல்ல. மாப்பிள புடி எவ்வளவு மாப்பிள? புடி எவ்வளவு? ஆட்டோ போலாம் ஏய் இல்ல. போலாம் சீக்கிரம். ஏய் ஐயோ ராஸ்கல். கையில மட்டும் கிடைச்சா உன் பல்ல உடைச்சிருவேன். எங்க பைக் எடுத்துட்டு வாங்க. அவ ஆட்டோல தானே போறா. போய் தொலையட்டும். இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யார சொல்றீங்க? வேற யாரு? அந்த ராஜேஸ்வரியோட வேலை தான். அவளுக்கு கடைசியா வந்த போன் ராஜேஸ்வரியோட தான். என்ன மாப்பிள சொல்றீங்க? தப்பு தப்பா ஐடி கார்டு அடிச்சு வச்சிருக்கா. அத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. சாரி மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். யாரு என்னன்னு தெரியாம கண்டவங்கள இப்படியான வீட்ல விடுவீங்க? இல்லம்மா, விசாரிக்க தான் செஞ்சேன். நான் நிஜமாவே அவங்க கவர்மெண்ட் ஆபீசர் நினைச்சுதான் வீட்டுக்குள்ள விட்டேன். உங்களை நம்பி தானே அக்காவை விட்டுட்டு போயிருக்கோம். இப்படி அஜாக்கிரதையா இருந்தா என்ன பண்றதுன்னு? நாங்க மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும்? அவ என்ன ஐடியால வந்தானே புரியலையே. வேற எதுக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்பவே அவளுக்கு லேசா டவுட் வந்து விசாரிச்சிருக்கான்னு அம்மா சொன்னாங்கல்ல. அதான் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஸ்பை அனுப்பிச்சிருக்கா. மாமா நீங்க என்னடா உட்கார வச்சு டீ குடுக்குறீங்க. ரொம்ப சூப்பர் மாமா. சாரி மாப்பிள, தப்புதான். நான் இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல. சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? பொறுப்பா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல மாமா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? விடுங்க. ரேணுகா அக்கா இங்க இருக்காங்கன்ற டவுட் தானே ராஜிக்கு வந்திருக்கு. இதனால நமக்கு என்ன வந்துற போகுது? நாமளே கதிரேசன் கிட்ட சொல்லலாம் தானே முடிவெடுத்திருக்கோம். இப்ப ஏன் இவ்ளோ சீரியஸ் ஆகுறீங்க? அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க.
அவருக்கு ரேணுகா அக்கா மேல எவ்வளவு இஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதானே இப்படி பேசிட்டாரு. ம், புரியுதுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.